ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி அநேக காரியங்களில் பிரச்சனைகளோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, இது மலையை போல் பெரிதாக இருக்கிறதே, இது எப்படி மாறப்போகிறது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் உன்னை வெளியே கொண்டு வரும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். வாசிக்கிற கேளுங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பர்வதம்தான், பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளி வருவது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் அந்த பிரச்சனைகள், கலக்கங்கள், திகில்கள் எல்லாமே நம்மை சூழ்ந்து இருக்கதாய் காணப்படலாம். ஐயோ, இந்த நாளில் இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் நான் எவ்வளோ கலங்கி கொண்டு இருக்கிறேன், இன்றைக்கி இந்த கோர்ட்டு காரியத்தின் நிமித்தம் நான் கலங்கி போய் நிற்கிறேன், என் பிள்ளையுடைய காரியத்தை குறித்து நான் கலங்கி போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாய் நீ வெளிவரப் போகிறாய். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த மலையை பார்த்து நீ பேசுனா அந்த மலை அப்படியே என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அப்படிதானே இல்லையா? அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். இன்றைக்கு பார்க்கிறவங்களுடைய பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போக போகிறது. உங்களுடைய பிரச்சனையில் இந்த நாட்களில் ஒரு மாற்றம் கடந்து வருகிறது. கடன் என்கிற பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி என்கிற பிரச்சனையாக இருக்கலாம், சமாதான குறைவு என்கிற பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து நீ கலங்கி ஆண்டவரே இவெல்லாம் எப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ போகிறான்னு சொல்லிட்டு அதே நினைத்து குழம்பி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, அது சமபூமியாக மாறப்போகிறது. இன்றைக்கு அது எம்மாத்திரம், அந்த பிரச்சனை எம்மாத்திரம். தேவனு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அந்த போராட்டங்களெல்லாம் தாண்டி நீ கடந்து வரும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரப்போகிற. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் இந்த நாட்கள் நீ சிறையில் அடைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்படியாக, அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் போகும்படியான காரியத்தை நீ செயல்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாள் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கலாயிற்று என்று சொன்னது போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் மாறி அநேகருக்கு ஆண்டவரை தலைக்கலாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் எடுத்து நிறுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனே உம்மை துதிக்கிற சூத்திரிக்கிறையா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரை தலையாக்கி உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.